கடந்த 2 வாரங்களாக நயன்தாரா, தனுஷ் பஞ்சாயத்து தான் தலைவிரித்து ஆடுகிறது. தனுஷ் 10 கோடி கேட்ட விவகாரம் புயலை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் நயன்தாரா இவருக்கு 3 பக்கத்துக்கு பதில் ஒன்றை கொடுத்தார். ஆனால் தலைவி வெறும் பதிலை மட்டும் கொடுக்காமல் தனுஷின் வளர்ச்சியை மிகவும் தரக்குறைவாக விமர்சித்து இருந்தார். அவரது லெட்டரை படித்தால் ஏதோ நயன்தாரா மட்டும்தான் தற்போது உள்ள நம்பர் 1 இடத்திற்கு கஷ்டப்பட்டு வந்தது போலவும், தனுஷ் அப்பாவின் பெயர் வைத்து இன்று டாப்புக்கு வந்தது போலவும் எழுதியிருந்தார். இதுதான் ரசிகர்களுக்கு ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்தது. தனக்கு ஆதரவு குரல்கள் ஒலிக்கும் என்று எதிர்பார்த்த நயன்தாரா அவரே அவருக்கு ஆப்பு வைத்து கொண்டிருக்கிறார் என்பது பிறகுதான் தெரிந்தது. மேலும் அவரது இந்த கடிதத்தை தொடர்ந்து விக்னேஷ் சிவன் மீது வெறுப்புகளை ரசிகர்கள் கக்க ஆரம்பித்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தனுஷுக்கு விவாகரத்து நடந்து முடிந்துள்ளது. இந்த நாளில் நயன்தாரா ஒரு ஸ்டோரி போட்டிருந்தார். அடுத்தவன்களை பொய் சொல்லி ஏமாற்றினால் அதை கடனாக நினைத்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு வட்டியோடு வந்து சேரும் என்று தத்துவம் போட்டிருந்தார். இதை தொடர்ந்து தற்போது ஒரு செய்தி வேகமாக பரவி வருகிறது. இதில் உண்மைத்தன்மை உள்ளதாகவும் ஒரு சில சினிமா பத்திரிகையாளர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். தற்போது தனுஷுக்கு நடந்துள்ள விவகாரத்துக்கு காரணமே நயன்தாரா தானாம். தனது தனிப்பட்ட வாழ்க்கையை நயன்தாராவால் பாதிக்கப்பட்டால்தான் அவர் 10 கோடி நஷ்டஈடு கேட்டாராம். நானும் ரவுடிதான் பட விவகாரம் ஊருக்கே தெரியும். 6 கோடி பட்ஜெட்டில் முடிக்க வேண்டி சொன்னாராம். 16 கோடிக்கு மேல் வைத்துவிட்டார் விக்னேஷ் சிவன். இதுவே தனுஷு குடும்பத்துக்குள் பிரச்சனையை கிளப்பியுள்ளது. தனுஷுக்கு அந்த காலகட்டத்தில் சரியாக பட வாய்ப்பு வரவில்லை. அப்போதுதான் தனுஷு தயாரிப்பில் இறங்கினார். அப்படிதான் நானும் ரவுடிதான் படத்தை தயாரிக்க முன் வந்தார். ஆனால் அந்த படத்தின் விக்னேஷ் சிவன் நயன்தாரா ஏற்படுத்தி கொடுத்த நஷ்டம்தான் தனுஷ் குடும்பத்திற்கு பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. லதா, ரஜினிகாந்த் இப்படி சொத்துக்களை ஏன் வீணடிக்கிறார்கள் என்று கேட்டுள்ளார். மேலும் அந்த பணப்பிரச்சனை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் தனுஷுக்கும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருந்தது. அந்த ஆரம்ப புள்ளி தான் இருவர்களுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு பின்பு எல்லா பிரச்சனைக்கும் தலை தூக்கி நின்று விவகாரத்தில் வந்து முடிந்துள்ளது. தனுஷ் விவகாரத்துக்கு ஒரு வகையில் நயன்தாராவும் காரணம் என்று தற்போது செய்திகள் பரவி வருகிறது. இதைத் தொடர்ந்து ரசிகர்கள் தலைவா, நீ 10 கோடி கேட்டா கூட தப்பு இல்லை என்று கூறுகிறார்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.